அக்கா, அந்த கலர் கோலமாவை ஆளுக்கு 2 டப்பா எடுத்துக்கலாம். வருண் இங்க வரதுக்குள்ள அந்த ரவுடிங்க உள்ள வந்துட்டாங்கன்னா சட்டுன்னு அவங்க முகத்துல அடிச்சிடலாம். சரிங்கம்மா. சரிம்மா. சரிம்மா. ஏய், என்னடா யாரையும் காணோம்? ஏய், இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பாங்க. எடுங்கடா. யாரா நீங்களா? எதுக்குடா எங்க கடையை உடைச்சு உள்ள வந்தீங்க? இத பாரு, என் கண்ணை ஏதோ தூவிட்டு அடிச்சா நாங்க யாரு என்னன்னு தெரியாம பண்றீங்க. கண்ணு மட்டும் சரியாகட்டும். நீங்க என்ன ஆகுறீங்க பாரு. அதுக்கு கண்ணு சரியானா தானே? வருண், இவங்களா தான் நம்ம கடையை உடைச்சு உள்ள வந்துட்டாங்க. யாரா நீங்களா? சொல்றாங்கற சொல்லு. வருண், இரு. நீ ஒண்ணும் பண்ணாத. போலீஸ் விட்டாங்க, அவங்க பாத்துப்பாங்க. சார், இவங்க தான் சார் கடையை உடைச்சு திருட்டுத்தனமா வர பார்த்தாங்க. யோ கான்ஸ்டபிள், அவங்களை எடுத்துட்டு வாயா. சார், நீங்க காலையில ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க சார். ஓகே சார், நான் நேர்ல வரேன். வெண்ணிலா, உனக்கு ரொம்ப தைரியம் தான். நாங்க வரதுக்குள்ள அவங்கள கட்டி வச்சிருக்க. வருண், அவங்க ஷட்டரை உடைக்க உடைக்க எங்களுக்கு உள்ளுக்குள்ள பயம் அதிகமாயிட்டே போச்சு. நல்ல வேளையா நான் வாங்கி வச்சிருந்த கலர் கோலமாவு இருந்துச்சு. அதை எடுத்து நாங்க அவங்க மூஞ்சில வீசினதுக்கு அப்புறம் தான் நான் இந்த கட்டையை வச்சு அடிச்சேன். அதான் பார்த்தாலே தெரியுது, ரங்கோலி கோலத்தெல்லாம் போட்டு வச்சிருக்க. அதான் அந்த நேரத்துல சட்டுன்னு யோசிச்சு பிரச்சனையை சமாளிச்சிருக்கியே. ரியலி கிரேட். தம்பி, வெண்ணிலாமாக்கு தைரியம் ஜாஸ்தி. நாங்களே ரொம்ப பயந்துட்டோம். ஆனா வெண்ணிலாமா தான் நம்மளாலையும் முடியும் வாங்கன்னு அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து இந்த கடையை காப்பாத்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலா. நீ மட்டும் ரவுடிங்களை சமாளிக்கலைனா நாளைக்கு காலையில எப்படி கடத்திறப்பு விழாவை வச்சிருப்பேன்னு தெரியல. என்னங்க, எனக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு, இது நம்ம கடைங்க.